அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளார். நெகனூர் ஏரிக்கரை அருகே ஆசிரியர் இளங்கோவனை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரிவாளால் வெட்டப்பட்டதில் காயமடைந்த ஆசிரியர் இளங்கோவனை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக அவரை செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பகிரலாம். கடந்த 2025ஆம் ஆண்டோட தமிழ்நாட்டு அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு ஆசிரியர் தற்போது மர்ம நபர்களால அரிவாளால வெட்டப்பட்டிருக்காருங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அம்மாக்குளம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஆசிரியர் இளங்கோவன். இவர் செஞ்சிக்கு அடுத்துல மேல ஓலக்கூர் அப்படிங்கிற அரசு உயர்நிலை பள்ளியில அறிவியல் ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வராரு. இந்த நிலையில நேற்று இரவு தனது வீட்டில இருந்து சொந்த வேலைக்காக செஞ்சி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு திரும்பிய போது நெங்கனூர் ஏரிக்கரை, அதாவது நெகனூர் ஏரிக்கரை பக்கத்துல மர்ம நபர்கள் ஆசிரியர் இளங்கோவனை அரிவாளால வெட்டியதுல ரத்தம் சொட்ட சொட்ட ஆசிரியர் படுகாயமடைந்தாரு. அதனால அதனை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் உதவியோட ஒரு மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. செஞ்சி அரசு மருத்துவமனையில ஆசிரியர் இளங்கோவனுக்கு 12 தையல்கள் போடப்பட்டு அரிவாளால் வெட்டிய மர்ம நபர்களை குறித்து வளர்த்தி போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மேலும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது ஆசிரியர் பணியா அறப்பணி அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு சில ஆசிரியர்கள், பல நல்ல ஆசிரியர்கள் நல்ல முறையில பணியாற்றும் போது அவங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருதுகள் கொடுக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில அப்படி மிக சிறப்பாக பணிபுரிந்த ஒரு நல்ல ஆசிரியருக்கு, அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற அவருக்கு தற்போது அவர் மீது நடைபெற்றிருக்கிற தாக்குதல் சம்பவம் அந்த பகுதியே ஒரு மிகுந்த பரபரப்போட காணப்படுது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.